வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. பகை சூழும் இதயத்தின் சுவரையெல்லாம் என் பாசத்தால் தகர்க்கின்ற வரம் கேட்கின்றேன். பகை சூழும் இதயத்தின் சுவரையெல்லாம் என் பாசத்தால் தகர்க்கின்ற வரம் கேட்கின்றேன். புகை சூழ்ந்த இருள் வாழும் மனதில் எல்லாம், புகை சூழ்ந்த இருள் வாழும் மனதில் எல்லாம், உன் பெயர் சொல்லி ஒளியேற்ற உனை கேட்கின்றேன். வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. இதோ ஆண்டவர் தம் புனிதர்கள் அனைவரோடு வருவார். அந்நாளில் பேர் ஒளி தோன்றும். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் தூய ஆவியாரின் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புள்ள இயேசு கிறிஸ்துவின் மிகவும் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் விஜயகுமார், சகுந்தலா, மேரி, அன்டோசியரா மற்றும் அவருடைய குடும்பத்தினருக்கு இறைவன் அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக லீமா பாத்திமா தன்னுடைய 500வது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இறைவனாமை நல்ல உடல் உள்ள சுகத்தை கொடுத்து அவர்கள் நினைத்த காரியங்கள் அனைத்திலும் இறைவர்களோடு உடனிருந்து அவர்களுக்கு வெற்றியை கொடுக்க வேண்டுவதற்காக இந்த திருப்பலியில் சிறப்பாக ஜெபிப்போம். அதோடு இணைத்து மரிய ராஜ ஆரோக்கிய மேரி, ஜெயம் டேவிட் ஆரோக்கிய மேரி, சுதா ஜெயசுதாஸ், அந்தோணியம்மா, பாப்பம்மா அவர்களுடைய ஆண்களத்திற்காகவும் திருப்பலியில் சிறப்பாக ஜெபிப்போம். அன்பிக்க சகோதர சகோதரிகளுக்கு மறை நிகழ்வுகளை கொண்டாட துதிக்கும் முருற்ற பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் நிறைவேறிடமும்
இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். ஆறுதல் கூறுங்கள், என் மக்களுக்கு கனிமொழி கூறுங்கள் என்கின்றார் உங்கள் கடவுள். எருசலேமிடம் இனிமையாய் பேசி உரத்த குரலில் அவளுக்கு சொல்லுங்கள், அவள் போராட்டம் நின்றுவிட்டது, அவள் குற்றம் மன்னிக்கப்பட்டது, அவள் தன் பாவங்கள் அனைத்திற்காகவும் ஆண்டவர் கையில் இருமடங்கு தண்டனை பெற்றுவிட்டாள். குரலொலி ஒன்று முழங்குகின்றது, பாலை நிலத்தில் ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள், பாழிடத்தில் நம் கடவுளுக்காக நெடுஞ்சாலை ஒன்றை சீராக்குங்கள். பள்ளத்தாக்கு எல்லாம் நிரப்பப்படும், மலைக்குன்று யாவும் தாழ்த்தப்படும், கோணலானது நேராக்கப்படும், கரடமுரடானவை சமதளமாக்கப்படும். ஆண்டவரின் ஆட்சி வெளிப்படுத்தப்படும், மானிடர் அனைவரும் ஒருங்கே இதை காண்பர். ஆண்டவர் தாமே இதை மொழிந்தார். உரக்க கூறு என்றது ஒரு குரல், எதை நான் உரக்க கூற வேண்டும் என்றேன். மானிடர் அனைவரும் புல்லே ஆவர், அவர்களின் மேன்மை வயல்வெளி பூவே. ஆண்டவரின் ஆவி இறங்கி வரவே புல் உலர்ந்து போம், பூ வதங்கி விடும். உண்மையில் மானிடர் புல்லே ஆவர், புல் உலர்ந்து போம், பூ வதங்கி விடும். நம் ஆண்டவரின் வார்த்தையோ என்றென்றும் நிலைத்திருக்கும். சீயோனே, நற்செய்தி தருபவளே, உயர்மலை மேல் நின்றுகொள். எருசலேமே, நற்செய்தி உரைப்பவளே, உன் குரலை எழுப்பு, அஞ்சாதே, இதோ உன் கடவுள் என்று யூதா நகரிடம் முழங்கு. இதோ என் தலைவராகிய ஆண்டவர் ஆற்றலுடன் வருகின்றார், அவர் ஆற்றலோடு ஆட்சி புரிய இருக்கிறார். அவர் தம் வெற்றி பரிசை தம்முடன் எடுத்து வருகின்றார். அவர் வென்றவை அவர் முன் செல்கின்றனர். ஆயனை போல் தம் மந்தையை அவர் மேய்ப்பார், ஆட்டுக்குட்டிகளை தம் கையால் ஒன்று சேர்ப்பார், அவற்றை தம் தோளில் தூக்கி சுமப்பார், சினையாடுகளை கவனத்துடன் நடத்தி செல்வார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவாக்கு நன்றி. பதிலுரை பாடல்கள். இதோ நம் கடவுள் ஆற்றலுடன் வருகின்றார், இதோ நம் கடவுள் ஆற்றலுடன் வருகின்றார். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள், உலகெங்கும் வாழ்வோரே ஆண்டவரை போற்றி பாடுங்கள். ஆண்டவரை போற்றி பாடுங்கள், அவர் பெயரை வாழ்த்துங்கள், அவர் தரும் மீட்பை நாள்தோறும் அறிவியுங்கள். இதோ நம் கடவுள் ஆற்றலுடன் வருகின்றார். பிற இனத்தாருக்கு அவரது ஆட்சியை எடுத்துரையுங்கள், அனைத்து மக்களினங்களுக்கும் அவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். வேற்றினத்தாரிடையே கூறுங்கள், ஆண்டவரே ஆட்சி செய்கின்றார். பூவுலகு உறுதியாக நிலைநிறுத்தப்பட்டுள்ளது, அது அசைவுறாது. அவர் மக்களினங்களை நீதி வழுவாது தீர்ப்பிடுவார். இதோ நம் கடவுள் ஆற்றலுடன் வருகின்றார். விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களை கூறுவதாக, கடலும் அதில் நிறைந்துள்ளனவையும் முழங்கட்டும், வயல்வெளியும் அதில் உள்ள அனைத்தும் களிகூறட்டும். அப்பொழுது காட்டில் உள்ள அனைத்து மரங்களும் அவர் திருமுன் களிப்புடன் பாடும். இதோ நம் கடவுள் ஆற்றலுடன் வருகின்றார். ஏனெனில் அவர் வருகின்றார், மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க வருகின்றார். நில உலகை நீதியுடனும் மக்களினங்களை உண்மையுடனும் அவர் தீர்ப்பிடுவார். இதோ நம் கடவுள் ஆற்றலுடன் வருகின்றார். Alleluia. Alleluia. ஆண்டவரின் நாள் அண்மையில் உள்ளது.
உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, இந்த நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? ஒருவரிடம் இருக்கும் 100 ஆடுகளுள் ஒன்று வழி தவறி அலைந்தால் அவர் 99 ஆடுகளையும் மலைப்பகுதியில் விட்டுவிட்டு வழி தவறி அலையும் ஆட்டை தேடி செல்வார் அல்லவா? அவர் அதை கண்டுபிடித்தால் வழி தவறி அலையாத 99 ஆடுகளையும் பற்றி மகிழ்ச்சி அடைவதை விட வழி தவறிய அந்த ஒரு ஆட்டை பற்றி மிகவும் மகிழ்ச்சி அடைவார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். அவ்வாறே இச்சிறியோர்கள் ஒருவர் கூட நெறி தவற போகக்கூடாது என்பதை உங்கள் விண்ணக தந்தையின் திருவுள்ளம். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகையை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிற நம் ஒவ்வொருவருக்கும் இறைவன் ஒருவருடன் இருக்கின்றார் என்கின்ற உடனிருப்பு செய்தியை நாம் முழுமையாக விசுவசித்து உலகத்தில் வாழ வேண்டும் என்கின்ற செய்தியை தான் இன்றைய இறை வார்த்தை ஒவ்வொருவருக்கும் தெளிவுபடுத்துகின்றது. முதலாவது வாசகம் எசாயா 40வது அதிகாரத்தில் எடுக்கப்பட்டது. பாருங்கள், 40வது அதிகாரம் 2வது வசனத்தில் வாரப்படுகிறது. அவர்களுக்கு சொல்லுங்கள், அவள் போராட்டம் விட்டுவிட்டது, அவள் குற்றம் மன்னிக்கப்பட்டது, அவள் பாவங்கள் அனைத்திற்காகவும் ஆண்டவர் கையில் 2 மடங்கு தண்டனை பெற்றுவிட்டார். இதுதான் இறைவனை நம்பியிருக்கின்ற ஒவ்வொருவருடைய குற்றங்களையும் காயங்களையும் குணப்படுத்துகின்ற இறைவன் குற்றங்களை மன்னித்து விட்டார் என்பதை இன்று ஒவ்வொருவருக்கும் தெளிவாக இறை வார்த்தையின்படியாக நமக்கு வெளிப்படுத்துகின்றார். அதோடு மட்டுமில்லாமல் நாம் அந்த இறைவனை முழுமையாக விசுவசித்து நம்முடைய பாவத்திற்காக மனம் வருந்துகின்ற பொழுது, மனம் வருந்தி ஆண்டவருடைய திருவுள்ளப்படி நடக்கின்ற பொழுது ஆண்டவர் நம்மை வழிநடத்துவார் என்பதையும் இன்றைய இறை முதல் வாசகம் நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. எசாயா 40வது அதிகாரம் 11வது வசனம் விவாதிக்கப்படுகிறது. தம் மந்தையை அவர் மேய்ப்பார். ஆண்டவரை முழுமையாக விசுவசிக்கின்ற நம்முடைய ஒவ்வொருவரையுமே இறைவன் வழி நடத்துவார் என்பதையும், தம் கையால் கொண்டு சேர்ப்பார், அவற்றை தம் தோளில் தூக்கி சுமப்பார், சிறை ஆடுகளை கவனத்துடன் நடத்தி செல்வார். பாருங்கள், நாம் அந்த இறைவனை முழுமையாக விசுவசித்து வாழுகின்றோமா? அதோடு மட்டுமல்லாமல் நற்செய்தி வாசகத்தில் பார்க்கின்றோம், ஆண்டவர் 100 ஆடுகளும் ஒன்று வழித்தவரை சென்றார். அவர் 99 ஆடுகளையும் மலை பகுதியில் விட்டுவிட்டு வழித்தவறி அலையும் ஆட்டை தேடிச் செல்வார். இந்த மலை பகுதி என்றால் இறைவன் வாழி தங்குகின்ற இல்லங்களாக, உயர்ந்த இடங்களாக, இதனுடைய பிரசன்னத்தை காணக்கூடிய இடமாக மலைப்பகுதி இருக்கின்றது. அவர் வேறு இடத்திற்கு அந்த ஏழை அல்லது பாவியை தேடி செல்கின்ற பொழுது மற்ற அனைவரையும் தனியாக விட்டு விடுவதில்லை. ஆண்டவருடைய பிரசன்னத்தில் அந்த மலைப்பகுதியில் விட்டுவிட்டு ஆண்டவர் தங்கி வாழ்கிற இல்லங்களை விட்டுவிட்டு வழி தவறி செல்கின்ற ஆண்டவருடைய பிரசன்னத்தை மாறி செல்கின்ற அல்லது ஆண்டவருடைய பிரசன்னத்திலிருந்து தவறி செல்கின்ற ஆட்டை தேடி அதையும் தேடி அலைந்து அதனையும் கண்டடைந்து மகிழ்ச்சி அடைகின்றார் என்பதைத்தான் இன்றைய நாளில் நற்செய்தி நமக்கு தெளிவாக வெளிப்படுத்துகிறது. அமர்ப்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருக்கின்றோமா அல்லது ஆண்டவரை விட்டு பின் செல்கின்றோமா? ஆண்டவரை பிரசன்னத்தில் இருந்தால் தொடர்ந்து மகிழ்ச்சி
சென்றிருந்தால் இறைவன் நம்மை பார்த்து நம்மை தேடி வந்து நம்மை மீட்க தயாராக இருக்கின்றார். நாம் இறைவனுடைய மீட்புக்கு அவர்கள் எடுக்கின்ற செயல்களுக்கு நாம் ஒத்துழைத்து கொண்டிருக்கின்றோமா, அல்லது இன்னும் அதிகமாக அவருடைய கண்களில் இருந்து நீ எனக்கு வேண்டாம் என்று ஒதுங்கி சென்று கொண்டிருக்கின்றோமா? நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக சற்று நம்மை சிந்தித்து பார்த்தோம். இன்றைய நாளில் இறைவனிடம் தூய ஆவியின் வல்லமையை கேட்கும். தூய ஆவியின் வல்லமையினால் நாம் எத்தனை தவறுகள் செய்தாலும் இறைவன் என்னை மன்னித்து என்னை ஏற்றுக்கொள்வார் என்ற நம்பிக்கையோடு இறைவன் என்னை தேடிக்கொண்டிருக்கின்றார். இறைவனிடம் தஞ்சம் புகுவேன் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து திருப்பலியில் சிறப்பாக ஜெபிப்போம். தூய ஆவியின் வல்லமை நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் தொடர்ந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதற்காக திருப்பலியில் சிறப்பாக ஜெபிப்போம். ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திராவையனுக்கு நலனுக்காகவும் உமது கையிலிருந்து வழி ஏற்றுக்கொள்வாராக. எங்கள் கடமை மீட்புக்குரிய செயல்வாம். கிறிஸ்து தமையை தாழ்த்தி உடலெடுத்து ஒன்றை வந்தபோது நடக்கத்திருந்த என்று வகுத்த திட்டங்களை நிறைவேற்றி முடிவில்லா மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறையுடன் மாண்புக்குரிய மாற்றுடன் வரும்போது இறுதியில் வெளிப்படும் வாக்களித்த மீட்பை விடுபடை என பெற்றுக்கொள்வோம். அதை நாம் வெளிப்படுத்த வெளிப்பாயிருந்து துணிவுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆகவே வாழ்வது முதல் வாழ்ந்தோடு அரியணையில் வருவோற்றவை தாங்குவோரோடு வான்படைகளின் அடிகளத்தோடு சேர்ந்து நாங்கள் ஆட்சியை கொண்டு வாடி முடிவின்றி சொல்வதாவது: உயவர் உயவர் உயவர்
வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகின்றவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆகவே உடைய ஆவியை நுழைந்து காணிக்கை வேண்டும். இவ்வகைகள் ஆண்டவரை கிறிஸ்துவினுடன் ரத்தமாக எங்களுக்கு வழியில் மாறுவதாக. அவர் பாடுபட விழாத மனித நமைகளை அளித்த போது அவத்தை எடுத்து செலுத்ததை விட்டு தாம் சிலர்கள் கூறியதாக. நடைபெறும் இதிலிருந்து பெற்றுக் கொள்ளுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவருடைய பெயரில் எழுதியதில் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் அவராட்சி கூறி தாம் சிலருக்கு அளித்து கூறினார். அனைவரும் இதிலிருந்து வெற்றி பெறுங்கள், ஏனெனில் புதிய ஆளுநருடைய என் ரத்தத்தின் கண் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிதவிடும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று வருக. உமது ஆட்சி வருக. உமது திருவள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்துள்ளோம். நாங்கள் விரும்புவதற்காகவும் வருகைக்காகவும்
ஆட்சியும் வல்லமையும் மாற்றியும் என்றென்று உமது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே அமைதியை உங்களிடம் செல்கின்றேன். என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்துதலுக்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவை நம்பிக்கைகள் நோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையையும் அளித்திருக்கிறார் என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்று விரும்பினார். உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இருளின் செம்மறியே எம் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இருளின் செம்மறியே எம் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இருளின் செம்மறியே எமக்கு அமைதியருளும். இதோ இறைவனின் சபை. இதோ உலகின் தாக்கங்களை போக்குபவர். சபையிலிருந்து அழைப்பு பெற்ற அனைவரும் பேர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும் எனது ஆன்மா நலமடையும். உள்ளம் பனி போல வாழும் என் நெஞ்சம் நீ இன்று வந்தாய். உள்ளம் நீ வாழும் இல்லம். வா என் தெய்வமே வா, என்னை தேடி நெஞ்சமா. வா என் தெய்வமே வா, என்னை தேடி நெஞ்சமா. உன்னாட்டு மண்ணை வழிதவறிய ஆண்டே பொன் உனக்கிருந்து நான் தெரிந்த காலம். என்னை நீ தேடி வந்து இமை போல தாயாக ஏற்றினாய். உன்னாட்டு வந்து வழிதவறிய ஆண்டே பொன் உனக்கிருந்து நான் தெரிந்த காலம். என்னை நீ தேடி வந்து இமை போல தாயாக ஏற்றினாய். உன்னுடனே நான் உண்டு, உடலோடு நான் கலந்து, இனி ஒன்றாய் நீ வாழ வேண்டும். என்னோடு உறவாட வேண்டும். வா என் தெய்வமே வா, என்னை தேடி வா. வா என் தெய்வமே வா, என்னை தேடி வா. நாங்கள் பெற்றுக்கொண்ட நம்பிக்கையை தூயாவியாரின் இதயத்திலே அனுதினமும் பொழிய செய்கின்ற பிறருக்கும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கி எம்மை பயணிக்க செய்வதாக படைப்படைத்தோடு இணைந்து புதிய இடமும் புதிய மண்டலம் நோக்கிய எம் பயணத்தில் நற்செய்தியின் பெயரில் நானும் வளர்ந்திருக்கும் நல்லோரால் எம்மை மாற்றுகிறார். மீட்பின் யூபில் கொண்டாட்டம் மற்றும் என் பங்கின் யூபில் கொண்டாட்டம் ஆகியவற்றில் அருளும் ஆசிரும் விண்ணக செல்வங்களின் மீதான உண்மையான நாட்டத்தை எம்மை தூண்டி எழுப்புவதாக. எம் பங்கின் பாதுகாவலராகிய மீட்பர் இயேசுவின் தூய்மை மிகு இதயத்தில்
தம் வருகைக்காக விரும்பி காத்திருக்கும் அனைவருக்கும் நீதியுள்ள நடுவர் நீதியின் வெற்றி வாகை தருவார். நன்றி கூறி மன்றாடுவோம். ஆண்டவரே, ஆண்டவரினால் நிறைவேற்றி நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இம்மறை நிகழ்வுகளில் பங்கேற்பதால் நாங்கள் இவ்வுலக பொருள்களை ஞானத்துடன் மதிப்பீடு செய்யவும் விண்ணகத்துக்கு உரியவற்றை வெற்றிக் கொள்ளவும் எங்களுக்கு கற்றுத் தருவீரா. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாமே தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை உங்கள் குடும்பத்தை உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறியது. இறைவனுக்கு நன்றி. இன்று தன்னுடைய பிறந்த நாளை 9வது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்ற லீனா பாத்திமா அவர்களுக்கு இறைவன் நம்மை நல்ல உடல் உள்ள சுகத்தை கொடுக்க வேண்டியதற்காக குறைகளுமாக செய்து பின்னுடைய தந்தையே, உமது பெயர் துயதென போற்று வருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தள்ளும். அதே வேளையில் இன்று ஒப்புக்கொடுக்கப்பட்ட அனைத்து ஆத்மாக்களுக்கும் இறைவன் தாக்கத்திலே மாற்றிக் கொடுக்க வேண்டியதற்காகவும் சிறப்பாக ஜெபிப்போம். அருள்நிறை வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசிர் பெற்றவர் நீரே. உம்முடைய திரு இயேசுவாகிய இயேசுவும் ஆசிர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவியார் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பில் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கு மகனுக்கு யாருக்கும் மேம்படுவதாக. இப்பொழுது எப்போது நிற்பதாக. ஆமென். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். பகல்